இஃபானோட கார் ஆக்சிடென்ட் பத்தி நம்ம வீடியோ போட்டதுக்காக அந்த வீடியோக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் ஆரம்பிச்சு எவ்வளவு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னென்ன கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ப்ரோ நீ இஃபான் கிட்ட காசு வாங்கிட்டு தான் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இஃபானோட பேபியோட ஜெண்டர் ரிவ்யூ பத்தி எவனும் வீடியோ போடாம இருக்கீங்க. தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு பிரியாணி மேனை வந்து டார்கெட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மூணாவது விஷயம் சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம் வந்து அந்த 23 மினிட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த தம்ப்நெயிலுக்கும் வீடியோ கண்டென்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லையா, அதையா வச்சுங்க சொல்லிட்டு அது விஷயம் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ற மாதிரி இந்த வீடியோ இருக்குங்க. ஹலோ பெட்டர் சிட்டிசன்ஸ், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். இந்த வீடியோ வந்து ரிப்ளை வீடியோங்க. சோ இஃபானோட குழந்தையோட ஜெண்டர் ரிவ்யூ பத்தி ஏன் ஒரு வீடியோ போடாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருக்கீங்க. சோ ஆல்ரெடி அந்த இஷ்யூ வரும்போதே நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இப்ப நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்தியால பிறக்க போற குழந்தையோட ஜெண்டர்ல செக் பண்றது வந்து சட்டப்படி தப்பு. இன்கேஸ் செக் பண்றவங்களுக்கு வந்து PCPN DT ஆக்ட் படி அவங்க மேல கேஸ் வாய்ப்பு இருக்கு. இஃபான் ப்ரோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட குழந்தைய வந்து துபாயில போய் செக் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஆனா இந்தியால வந்து அவரோட ஃபேமிலி கூட வந்து ரிவீல் பண்ணிருப்பாரு, அது வீடியோ போட்டிருப்பாரு. இப்போ இது சம்பந்தமா தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அண்ட் இவரை பத்தி போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்குங்க. லீகலா பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல தப்பு பண்றவங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குங்க. அண்ட் ஃபைன் அமௌண்ட் இருக்குங்க. சோ இதை நீ தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த வீடியோ பாத்துட்டீங்களா? இப்ப அவர் அகைன்ஸ்டா பேசினதுக்கு யாருக்கிட்ட காசு வாங்கி நான் பேசியிருக்கேன் சொல்லுங்க. சோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி அவர் அந்த விஷயத்தை பண்ணும்போது நான் அதை போட்டுட்டேன். சரிங்களா? இந்த விஷயம் ஓரமாயிங்க. இப்ப கார் ஆக்சிடென்ட் வீடியோ வாங்க. இஃபான் மேல கண்டிப்பா நம்ம 100% நம்மளே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க, நம்மளே கேஸ் ஃபைல் பண்ணலாங்க. சோ என்னோட மெயில் ஐடி நான் இதுல கொடுக்குறேன். இந்த கார் ஆக்சிடென்ட் சம்பந்தமா இஃபான் தான் வண்டி ஓட்டுனான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் தான் கண்டிப்பா நம்ம கோர்ட் அப்ரோச் பண்ணலாங்க. உண்மை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியப்படுத்தலாம். இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நான் தப்பா இருக்கலாம், இல்ல மீடியா தப்பா இருக்கலாம், இல்ல போலீஸ் கூட தப்பா இருக்கலாம். சோ இன்கேஸ் உங்ககிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பா 100% உங்களுக்காக நான் வந்து கேஸ் ஃபைல் பண்றேன். காசு கூட நான் வாங்கல, கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்றேன். அவரு தான் ஓட்டுனான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் தான் எடுத்துருவாங்க. சரிங்களா? இது ஒரு மெயில் ஐடி. இப்ப நான் வந்து ஆஸ் அட்வொகேட்டா நான் பேசுறேன். ஸோ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, எப்பவுமே நான் ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஒரு நியூஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாருமே பேச சொல்லும் போது நான் வந்து நியூஸ் ரிப்போர்ட் ஆனதோ எஃப்ஐஆர் வச்சுபடி தான் நான் பேச முடியும். ஆஸ் அட்வொகேட் நான் வந்து ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல என்ன ரிப்போர்ட் ஆயிருக்கோ இல்ல எஃப்ஐஆர்ல என்ன ரிப்போர்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் பார்த்து தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து ஒரு கற்பனையா வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அஃபெக்டர் பார்ட்டி நான் இப்ப யாரை பத்தி பேசுறேன்னா அவரு என் மேல கேஸ் ஃபைல் பண்ணானா கோர்ட்ல என் மேல வந்து என்ன கேட்பார், ஜட்ஜி என்ன பார்த்து என்ன கேட்பாருன்னா, நீ எது அடிப்படையில இந்த விஷயத்த நீ பேசுன்னு என்கிட்ட கேட்பாரு. சோ நீங்க யாரா பேசுறீங்கன்னா, சோ உங்களுக்கு சட்டம் தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறோம், வார்னிங்கோட விட்டுருவாங்க. என்னெல்லாம் பிடிச்சி டைரக்டா வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. உனக்கு ரூல்ஸ் தெரியும், லா தெரியும். சோ எந்த அடிப்படை இல்லாம எப்படி நீ இதை பேசுன, எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம நீ எப்படி பேசுன்னு சொல்லிட்டு என்ன டார்கெட் பண்ணுவாங்க, என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க சோ கோர்ட்ல. சோ இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பேசினது எல்லாமே பாத்தீங்கன்னா நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். எஃப்ஐஆர்ல என்ன ரிப்போர்ட், எஃப்ஐஆர்ல உங்களுக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த எஃப்ஐஆர் நான் படிச்சுட்ட பிறகுதான் இந்த வீடியோ போட்டு நான் அந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவரோட பையன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கோர்ட்ல ஃபைல் பண்ண எஃப்ஐஆர்லயும் சார்ஜ் ஷீட்லயும் வந்து அந்த கார் ஓட்டுநர் வந்து இஃபானோட ரிலேட்டிவ் பேர்ல தான் போட்டிருக்கு. சோ அதை வச்சுதான் நான் பேச முடியும். வேற எந்த டாபிக் வச்சு நான் பேச முடியும், வேற எந்த இன்ஃபர்மேஷன் பத்தி பேச முடியும்? இதை வச்சுதான் கோர்ட்ல கேஸே நடக்குது. சோ உங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் தான் எடுத்துருவாங்க. நம்ம பாட்காஸ்ட் கூட பண்ணலாம், அவங்க மேல கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம். 100% நம்ம பண்ணலாம், அது நான் கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா? சோ ஒரு விஷயம் தெரியாம நீ காசு வாங்கிட்டு தான் பேசுறேன்னு சொன்னா 3 வருஷமா ஒரு வீடியோ போட்டுன்னு இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 1000 லீகல் அவேர்னஸ் வீடியோ நம்ம போட போறோம். 8 லீகல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இதனால ஏகப்பட்ட பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. காசுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்களா பெட்டர் சிட்டிசன்ஸ்? சோ காசு தான் எனக்கு முக்கியம்னா இந்த குணா சண்முகம் சொல்லிட்டு கோடிக்கணக்கா ஸ்கேம் பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவரோட என்ன பெய்ட் பாட்காஸ்ட் கூப்பிட்டாரு. அவரை வச்சு நான் பெய்ட் பாட்காஸ்ட் பண்ணிட்டு போயினே இருப்பேனே காசு வாங்கிட்டு. ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல எப்படி ஹை ரீச் வந்தவங்களுக்கான சீக்ரெட் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். இயர் ஆஃப் MBBS வயசு என்ன சொன்னீங்க நீங்க? 22 தான் ஃபைனல் இயர். $1000 இருந்து 240 மில்லியன் நீங்க ஆன மாதிரி ஒரு சாதாரண மனிதனும் நான் உழைக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற மனிதனுக்கு நீங்க வாய்ப்பு தர போறீங்க. கண்டிப்பா. வெறும் 2000 USD வச்சுட்டு 240 மில்லியன் ப்ராஃபிட் பண்ண டாக்டர் குணாவோட ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ட்ரேடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்களோட குணா நீங்க இந்த வீடியோ பாப்பீங்கன்னு தெரியும். எல்லாரையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, மக்களை வந்து ஏமாத்தாதீங்க. கண்டிப்பா ஏமாத்தினீங்கன்னா சட்டம் தன் கடமை செய்யும். போலீஸ் கண்டிப்பா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கேமை பத்தி என்னால என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மெனக்கட்டு நான் போடுறேன். காசு தான் முக்கியம்னா இந்த ட்ரீம் 11 இந்தியன் டி-ஷர்ட்ல வந்து பிராண்ட் போட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 அந்த கேம்லிங் கேமை நான் ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடுவேன். 1க்கு 10 மடங்கு எனக்கு காசு கொடுப்பாங்களே.
உண்மையாவும் நேர்மையாவும் மக்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிக்கிறனாலதான் நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த சொல்ற ஒரு வார்த்தைக்கு வந்து எனக்கு அந்த வழி எனக்கு தெரியுது. இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவங்களுக்கு அந்த வழி தெரியாது. யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் பண்றவங்க, ஏமாத்துறவங்க, ஃப்ராட் பண்றவங்க, இந்த காசு கொடுத்தா ப்ரொமோஷன் பண்றதுக்கு என்ன விஷயத்துக்கு வேணா தயாரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஸோ மக்கள் தான் முக்கியம். நம்ம சொசைட்டில வந்து சூப்பர் சேஞ்சஸ் கொண்டு வரணும். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன் வந்து வாயில சொன்னா மட்டும் போதாது, கொஞ்சம் நம்ம அதுக்கு மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய ஆக்சிடென்ட் சொல்றேன். ரோட்ல போனா நம்மளுக்கு சேஃப்டி இல்லைன்ற அந்த விஷயத்தை யாருமே கன்சிடர் பண்ணல. இந்த விஷயம் பெரிய விஷயம் தான். யார் தப்பு பண்ணாலும் கண்டிப்பா இஃபான் தப்பு பண்ணாலும் ஜெயிலு தான் போடணும், அவர் ரிலேட்டிவ் தப்பு பண்ணாலும் ஜெயிலு தான் போடணும். சரிங்களா? நான் அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதோட சொசைட்டிக்கு ஒண்ணு பெரிய விஷயம் நடக்குது. நீங்க ரோட்ல போனாவே உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்ற அதை எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணணும், எது பெட்டிஷன் போடணும்னு சொல்லிட்டு கேட்கிறேன். அது யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை. நீங்க காசு வாங்கிட்டு பேசிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே ப்ரோ, என்னன்னு தெரியலையே. இது என்ன பெட்டர் சிட்டிசன்ஸ்? நம்ம சேனல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு லீகல் உங்களுக்கு எவ்வளவு லீகல் அவேர்னஸ் எல்லாம் இந்த சொல்லி கொடுத்துருக்கேன் நானு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பேசுறதுக்காக என்ன வந்து காசு வாங்கிட்டு பேசுறேன்னு சொல்றீங்களே. அப்ப நான் எந்த எவிடன்ஸ் இல்லாம அவரை பத்தி நான் பேசும்போது அவர் கண்டிப்பா என் மேல கேஸ் ஃபைல் பண்ணுவாரு. கேஸ் ஃபைல் பண்ணாலும் எனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். உங்களுக்கு நான் சிம்பிளா நீங்க கமெண்ட்ஸ்ல பேசுறீங்க, அது உங்களை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. நான் டைரக்டா பேசுறதுனால எந்த எவிடன்ஸ் இல்லாம பேசுனேன்னா கண்டிப்பா என் மேல எல்லாருமே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. எப்பன்னு தான் காத்துன்னு இருக்காங்க. எவ்வளவு பேர் சென்சிட்டிவ் டாபிக்லாம் நான் பேசியிருக்கேன். போலீஸ் தப்பு பண்ணா நான் மட்டும் தான் பேசுறேன். சரிங்களா? எந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுறாங்க? நம்ம சொசைட்டில நடக்கிற சென்சிட்டிவ் டாபிக்கும் சரி, இந்த போலீஸ் தப்பு பண்ணாலும் சரி, எந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுறாங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். கேட்டா என்ன அட்வொகேட் நீ தைரியமா பேசுன்னு சொல்றேன். எந்த அட்வொகேட் இந்த மாதிரி பேசுன்னு அதை சொல்லுங்க நீங்க பாப்போம். ஏங்க அட்வொகேட் தப்பு பண்ணாலும் ஜெயில தான் போடுவாங்க, நீங்க தப்பு பண்ணா ஜெயில தான் போடுவாங்க. எனக்கு ஒண்ணு கேட்டா என்ன நாளா தப்பு பண்ணனா என்ன வந்து லா தெரியும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம தைரியமா பேசணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி தான் நம்ம பேச முடியும். ஸோ ப்ராப்பரான எவிடன்ஸ் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் கலெக்ட் பண்ணி பேச முடியும். எந்த எவிடன்ஸ் இல்லைன்னா அவங்க வந்து டைரக்டா என் மேல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கும் லிமிடேஷன்லாம் இருக்கு, அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ எவிடன்ஸ் இல்லாம எந்த விஷயமும் நான் பேச முடியாது. நான் இல்லை, எந்த யூடியூபரும் பேச முடியாது. ஆனா சில யூடியூபர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பேசுவாங்க. அவங்க மேலாம் கூடிய சீக்கிரத்துல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. நான் தான் ஓப்பனா சொல்றேன், லா தெரிஞ்சனால எனக்கு வந்து சீக்கிரம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க ஜட்ஜஸ் எல்லாமே. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால எந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலுமே நான் லீகலா அதை எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி தான் நான் என்னால பேச முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும் வந்து பிரியாணி மேனை வந்து டார்கெட் பண்றான்னு சொல்லிட்டு சில பேர் போட்டிருந்தீங்க. என் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிரியாணி மேன் தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்க மாட்டேன், பிரியாணி மேன் கரெக்டா சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்க மாட்டேன். அவரை பத்தி நான் பேசிருக்கே மாட்டேன். கடைசியா பிரியாணி மேன் போட்ட லைவ்ல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பிளே பண்ணிட்டு நம்மளை பத்தி ஒரு விஷயமும் தப்பா சொல்லல. சரிங்களா? நம்ம சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் சொல்லியிருக்காரு. சோ அந்த விஷயமும் நீங்க போய் பாருங்க, அவைலபிள் இருக்கு. இப்போ அவர் வீடியோ இல்ல, மற்ற சேனல்ல போட்டுருக்காங்க, அதையும் நீங்க பாருங்க. அட்வொகேட் முத்துக்குமார் வந்து இஸ் அ வெரி குட் பர்சன். நிறைய இது பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட வீடியோவையும் நம்ம வந்து 0.5லேயே வச்சு பார்ப்போம். சரியா? பிகாஸ் யூடியூபர் இஃபானோட கார் ஆக்சிடென்ட்ல இஃபான் தான் கார் ஓட்டாராமே, அவர் கிட்ட இருக்க காசா பொலிட்டிக்கல் சப்போர்ட் வச்சு இந்த கேஸே மாத்திட்டான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இப்ப யூடியூப்ல போயிட்டு இருக்கு. அவரோட ரிலேட்டிவ் தான், இஃபான் ப்ரோவோட ரிலேட்டிவ் தான் கார் ஓட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஒரே நிமிஷம். According to Tambaram traffic police sources, the car belonging to Irfan was driven by Mohammad Azharuddin. அவரும் பாருங்க guys, இங்க தான் ட்விஸ்ட். என்ன அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் ப்ரோ, உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம இர்ஃபான் ப்ரோ வந்துட்டு எந்த பேப்பரையுமே நம்ப மாட்டாரு. எல்லா நியூஸ் மீடியாக்காரனும் போய் சொல்றான். யூடியூபர்ஸ்லாம் ஒரு ரிக்வெஸ்ட்ங்க, நார்மலா நீங்க ரோஸ் வீடியோ போடும்போது ஏதோ வீடியோ போடும்போது நீங்க மத்தவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்றதோ இல்ல மத்தவங்கள கெட்டவாத போட்டு பேசுறது வந்து ரொம்ப தப்பு. சட்டப்படி ரொம்ப தப்பு. உங்களை பார்த்து நிறைய பேர் இந்த வீடியோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை நீங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அவர் தப்பு பண்ணானா ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. கிரிட்டிசைஸ் பண்றது எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. கரெக்ட் தான் ப்ரோ. நான் வந்து சரி, நம்ம முதல் கிரில்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, டீசெண்டாக தான் பேசினேன். உங்களை மாதிரி நானும் வந்துட்டு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் தான் போட்டு காட்டினேன். சரிங்களா? நியூஸ் ஏஜென்சிஸ்லேருந்து அந்த கட்டிங்ஸ் தான் போட்டு காட்டினேன். ரொம்ப கேவலமாக பேசிட்டான் ப்ரோ, என்ன ரொம்ப அசிங்கமாக போச்சு எனக்கு. அதாவது ஒருத்தனை பார்த்து நாய் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நாய் எவ்வளோ நன்றி உள்ள விஷயம். நாய் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனை பார்த்து நான் பண்ணின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நாய். ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து யாரையும் டார்கெட்லாம் பண்ணல. சரிங்களா? எல்லாருக்குமே எல்லாரும் பற்றி பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. யார் தப்பு பண்ணுறாலும் அவங்கள பற்றி பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை டீசெண்டாக நம்ம பேசணும், கரெக்டான பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பேசணும். அதுதான் என்னோட கருத்து.
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கேங்லயும் இல்லை, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அது இஃபானா இருந்தாலும் சரி, அவரோட ரிலேட்டிவ் இருந்தாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நான் தப்பு பண்ணாலும் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். ஸோ இதுதான் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 23 மினிட்ஸ் பத்தி ஏன் நீ பேசலன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, அந்த 23 மினிட்ஸ் பத்தி லீகலா வந்து பாயிண்டே இல்லைங்க. எஃப்ஐஆர்ல அதை பத்தி மென்ஷனே பண்ணல. ஸோ இத்தனை விஷயமா இவன் வெயிட் பண்ணாங்க, அத்தனை விஷயமா வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டு அதுல மென்ஷனே ஆகல. அந்த விஷயத்துல இல்லாத நான் எப்படி அதை பேசுறது? அது அவரோட டிஃபரெண்ட் பாயிண்டா இருக்குன்னா அது கோர்ட்ல பேசிக்கிட்டு அவரு. சரிங்களா? எல்லா கோர்ட்ல நடக்குது எல்லா விஷயத்தையும் வந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது. அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும். நியூஸ்ல எது ரிப்போர்ட் ஆகுதோ அதை பத்தி தான் நான் பேச முடியும். ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அதை பத்தி பேசலாம். நியூஸ்ல ரிப்போர்ட் ஆகுதா, ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சா அதை பத்தி நம்ம பேசலாம் தவிர கோர்ட்ல நடக்கிற விஷயத்து எல்லாமே நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி லாஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சனால தான் என்னையே நான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி சில விஷயம் தான் சொல்லணும், சில விஷயம்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஹோல்ட் பண்ணின்னு இருக்கேன். சரிங்களா? கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது கோர்ட்டை ஃப்ரீயா கேஸ் நடக்க விடணும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்கேஸ் டிஸ்டர்ப் பண்ணோம்னா பாதிக்கப்பட்டோம் நம்ம மேல கண்டிப்பா கேஸ் ஃபீல் பண்ணலாம். அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு சில விஷயம்லாம் நான் அவாய்ட் பண்றேன்னா சில விஷயம் பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரூல் படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நீங்க இன்டைரக்டா அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன சொல்றீங்க, நீ கோர்ட்டுக்கு போறியா இல்லையா, கோர்ட்டுக்கு போறியான்னு சொல்லிட்டு 24 hours என் பின்னாடியா நீங்க சுத்தின்னு இருக்கீங்க. கோர்ட்டுக்கு போறேன் இல்லையான்னு சொல்லிட்டு நான் நைட்டு வந்து வீடியோ எடுக்கிறேங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். எனக்கு கோர்ட்ல எப்பப்பெல்லாம் வேலை இருக்கு நான் கோர்ட்டுக்கு போய் தான் இருக்கேன். ஸோ என்னோட ஒர்க் நான் பண்றேன். எனக்கு இது பேஷன், எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு யூடியூப் வீடியோ பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் என் வீடியோஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை பாருங்க. இல்ல ப்ரோ நீங்க காசு வாங்கிட்டு பேசுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி சில பேர் ஒன்றும் நம்பின்னு இருந்தீங்கன்னா ப்ரோ நீங்க தாராளமா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க போகலாம். அப்புறம் மற்ற சேனல் பார்க்க போகலாம். நான் என்னோட மக்களுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஜெனினா இருக்கேன், நான் அப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி வந்து நான் இன்னசென்ட், நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்றதே என்ன திருப்பி என்னால் சொல்ல முடியாது. நான் வந்து சில விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். அதை நீங்க போய் பாருங்க. 5 ரூபா மவுஸ் கொடுத்தவங்கலாம் போய் கேட்டிருக்கேன், நான் தட்டி கேட்டிருக்கேன் போயிட்டு. இந்த யூடியூப் சேனல்ல நம்ம ஒராளுக்கு ஒரு மவுஸ் மென்ஷன் பண்ணலாம். அது நம்ம அந்த சேனல் வீடியோலயே டிஸ்கிரிப்ஷன்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வீடியோல சொன்ன மாதிரி இவங்க ஃபுல்ஃபில்மெண்டா அச்சீவ் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமருக்கு எந்த கஸ்டமர் வந்தாலும் இந்த வீடியோல சொன்ன மாதிரி இவங்க பண்ணி கொடுப்பாங்க. 100 ரூபா ஆட் பார்ட் தரேன்னு சொன்னா ஏமாத்தனா அவனை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எவ்வளவு விஷயம் நான் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி. நீங்க போய் பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட 37 லட்சம் பேர் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க. நேரில் வந்தா கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து கடை க்ளோஸ் சொல்றாங்க. என்ன பிரச்சனை தெரியல. டீட்டெயிலாக வந்து நான் இப்போ போதுனா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் உங்களுக்கு கேஸ் அப்டேட் பண்றேன். நான் என்ன விஷயம், நான் இந்த சொசைட்டிக்காக என்ன விஷயம் பண்றேன்னா அதை நான் பண்ணி தான் இருக்கேன். நான் ஃபியூச்சர்ல பண்ணுவேன். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ப்ரோ. இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லை ப்ரோ. நீங்க வேற ஏதாவது சேனல்ல கூட பாருங்க ப்ரோ. வேற ஏதாவது ஸ்கேம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸ்கேம் பண்றவங்களாம் பத்தி நான் பேசி என் சேனலே ரிமூவ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? நடுவில் இல்லைன்னா நான் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருந்திருக்கேன், சப்ஸ்கிரைப்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லயே என்ன ஷேடோ பான் பண்றாங்க, யூடியூப்ல வந்து நடுவில் என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ வந்து மக்களுக்காக பேசினதுக்காக மாட்டேன் தான் இந்த எல்லாமே பனிஷ்மெண்ட் எனக்கு. இப்போ நீங்க கொடுக்க சூப்பர் பனிஷ்மெண்ட் என்னன்னா காசு வாங்கிட்டு நான் பேசுறேன். ஏன் காசு வாங்கி பேசுறேன்னா நான் ஏங்க இந்த டாபிக் நான் பேசுறேன்? மற்ற டாபிக் நான் பத்தி பேசிட்டு போக மாட்டேன். நான் வந்து கேம்லிங் ஆப் எல்லாம் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். காலேஜ் வந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்டாங்க. ஒரு காலேஜ் வந்து லா காலேஜுக்கு வந்து ப்ரொமோஷன் கேட்டாங்க. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதை கூட நான் ப்ரொமோட் பண்ணாமட்டேன். அதை ஏன் நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்லேயே ப்ரொமோட் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ உங்களுக்காக நான் கன்சிடர் பண்ணி இப்போ நான் கெட்டவன் ஆகிறேன்னு இந்த டாப்பிக்கை பத்தி பேச சொல்றது நீங்க தான். இதை நான் கரெக்டா வந்து இருக்கிற எவிடன்ஸ் வச்சு எல்லாம் பேசும்போது நீ அவன்கிட்ட காசு வேண்டி தான் பேச, அவனுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்ட. இருக்கிற எவிடன்ஸ் பத்தி தாங்க பேச முடியும், இல்லாத எவிடன்ஸ் பத்தி நான் எப்படிங்க பேச முடியும்? அப்படி இருந்துச்சுன்னா அவர் ஏமான கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னங்க இது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்க கமெண்ட்ஸ்ல போடுறதுலாம். ஒருத்தர் வந்து டாபிக்கை பேசி கொஞ்சம் டெவலப் ஆனவர் பேசினாங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் நான் கண்டெஸ்ட் பண்ணோம், கோர்ட்ல கேஸ் நடக்கும், ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். இவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க ஜஸ்ட் லைக் தட் அசால்ட்டா சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டீங்களே, என்ன பெட்டர் சிட்டிசன்ஸ்? எனக்கு வருத்தம் பா ரொம்ப. இவ்வளவு நாள் நேர்மையா ஒருத்தர் இருப்பான், சொசைட்டில வந்து ஸ்கேமை ப்ரொமோட் பண்ணாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எவன் தப்பு பண்ணாலும் அவன் தப்புன்னு சொல்லுவான். அவன் வந்து காசு வாங்கிட்டு இருக்கான். எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 30 நாளைக்கு 29 நாள் ப்ரொமோஷன் போடுறவன்லாம் சொசைட்டில வந்து சூப்பரா இருக்கான். அவன் நல்லவன், அவன் செலிபிரிட்டி. அவன்கிட்ட போய் செல்ஃபி செல்ஃபி சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி இருந்தா சொசைட்டி நம்ம எப்படி முன்னேற முடியும்? ஸோ இந்த டாபிக்ல வந்து நான் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெட்டிஷனா ரெடி பண்ணி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம் தான் இந்த டாப்பிக்கை நான் அதை கவர் பண்ணேன். கேட்டா டைவெர்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோல சொல்றேன், நான் டைவெர்ட் பண்றதுக்காக இதை சொல்லல. இந்த விஷயம் நடக்குது இதுன்னு தெரிஞ்சுக்க சொல்றேன். கேட்டா டைவெர்ட் பண்ணிட்டீங்க.
இன்னொரு விஷயம், கடைசி விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில் ப்ரோ, தம்ப்நெயில் சம்மந்தம் இல்லாம போட்டிருக்கேன், தம்ப்நெயில் ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டேன்னா, எப்பவுமே நான் எந்த விஷயம் சொன்னாலுமே மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நார்மலா நம்ம சொசைட்டில ஃப்ரீடமாவும் ஹாப்பியாவும் சேஃப்டியாவும் இருக்கணும்னா லா மேல எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணா மட்டும் தான் இது சாத்தியமாகும். சரிங்க, எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி லீகல் அவேர்னஸ்லாம் வீடியோ பண்ணிட்டு இருப்பேன். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் சொல்லும் போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது மேல லா மேல வந்து இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம், அவங்க கிரைம் தான் நிறைய பண்ணுவாங்க. அதனால சொசைட்டில இருக்க நம்ம தான் டேமேஜ் ஆகும். ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சொசைட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாவை வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ லாவை நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னா நம்ம சொசைட்டியில வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம இருக்க முடியாது. ஸோ சேஃப்டியே இருக்காது. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோ. அதனால தான் நான் லாவை வந்து டெடிகேட்டா வந்து இதை லாவை இதை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு மணி வந்து அல்டிமேட் இல்லை, லா தான் அல்டிமேட் சொல்லிட்டு நான் அதை கொண்டு வரதுக்கு தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நடந்த பிளட் டொனேஷன் கேம்ப் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன் சார்பா 40 பேர் பிளட் டொனேட் பண்ணியிருக்கோம். அது சம்பந்தமா கவர்மெண்ட் நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷனோட சார்பா பீச்சை கிளீனிங் ப்ராசஸ் நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நீங்கள் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஏரியா மோஸ்ட்லி சுத்தமாக இருக்கும், அந்த பார்ட்டி கிளீனாக இருக்கும். இதெல்லாமே இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல ப்ரோ. அவ்வளோதான், 5 விஷயம் சொல்ல வந்தேன், சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து கரெக்டாக இருக்கேன், எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் சொல்றதுக்கு எனக்கு தெம்பம் இல்லை. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ குட் டே. இப்போ கூட இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நான் சொன்ன கண்டென்ட்டை புரிஞ்சிக்காம சில பேர்ல வந்து என்ன ப்ரோ பயந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுவீங்க. ஏப்பா நீங்க என்ன வேணா கமெண்ட் போடுங்க, நான் யாருக்கும் பயப்பில்லை, எனக்கு பிடிச்சாம நான் வீடியோ போடுறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு பிரியாணி மேன் அவர் லைவ்ல எண்ட்ல பண்ணது வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணாதீங்க. டெத் வந்து எந்த ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷனா இருக்காது. ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். பாய் பாய்.